OH தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபையர் அவர்கள். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள அப்பா மகன் இருவருக்கும் இடையே நடக்கிற மோதல் கிட்டத்தட்ட 6 மாத கால தொடர்கதையாக போயிட்டுருக்கு. அவங்க பொதுக்குழு நடத்தினாங்க, அதை இவர் செல்லாதுன்ட்டார், இவர் பொதுக்குழு அவர் செல்லாதுன்னு சொல்லிட்டாரு. இது இறுதியாக அது என்னவா முடியும் சார்? இல்லை, இப்போ அஃபிஷியலாக பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிளவாக பிளந்திருக்குங்கிறது நேற்று நடந்த பொதுக்குழுவும் தெரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி 2 பொதுக்குழுவுமே செல்லாதுன்னு மாற்றி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப அது நேரடியாக தேர்தல் ஆணையத்துக்கு போகும். கட்சியை முடக்குவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கட்சியும் சின்னம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, கட்சியை முடக்கிறதுக்கு வாய்ப்பு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் யார், தலைவர் யார் அப்படின்னு 2 பொதுக்குழுவாக கூடியிருக்காங்க. இப்போ தனிப்பட்ட முறையில் அவங்க பேசியிருந்தாங்கன்னா கூட இது கடந்து போகிற விஷயமா இருந்தது. 2 பேருமே பொதுக்குழுவை கூட்டியிருக்காங்க. ஆமாம், இவர் பொதுக்குழுவை கூட்டி இவருக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க அன்புமணிக்கு, இவர் பொதுக்குழுவை கூட்டி ராமதாஸ்க்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அன்புமணி டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அது கட்சியின் இது வரைக்கும் ஃபவுண்டராக தான் இருந்தார், நிறுவனராக இருந்தார், இப்போ தலைவராக வந்திருந்தார். அப்போ அதனுடைய பயிலாவே அவங்க மாற்றி சில அதிகாரங்களை 2 பேரும் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே மாற்றிட்டாங்களா? ஆமாம், ஏற்கனவே இல்லை இப்போ தான் மாற்றிருக்காங்க. இது வரைக்கும் அந்த கட்சிக்கு நிறுவனர் தான் ஃபுல் அத்தாரிட்டி, ஃபவுண்டர் தான். அதனால தான் இவர் நிறுவனராகவே இருந்தார். இப்போ தலைவருக்கு அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்குறாங்க. அன்புமணி தரப்பு என்னன்னா தலைவருக்கு தான் அதிகாரம் அப்படின்னா நானும் தலைவர் தான் இவரு. இப்ப அதான் பிரச்சனை. இப்ப கட்சியுடைய பொதுக்குழு கூட்டி தலைவருக்கு தான் கூட்டணியை பற்றி முடிவெடுப்பதற்கான அதிகாரம் இருக்கு, தலைவருக்கு தான் மற்ற எல்லா விதமான கட்சியை நீக்குவதற்கான அதிகாரம் இருக்கு, சேர்ப்பதற்கான அதிகாரம் இருக்குன்னு இவர் பொதுக்குழுவை கூட்டி இவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அப்ப இவர் நிறுவனராக தானே இருக்காரு. இப்ப இவருக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு என்ன பண்றாருன்னா இவரே தலைவராக மாறுறாரு. கட்சியில இவரே தலைவராக மாறி இவர் ஒரு பொதுக்குழுவை கூட்டி இவருக்கு அதிகாரங்களை வாங்கிக்கிறார். இப்ப கட்சி அபிஷியலா பாத்தீங்கன்னா 2 பிளவா நிக்குது. ஒரு தேர்தல் நேரத்தில் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கி என்னங்கிறது நமக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இன்னைக்கு வெறும் 4% நிக்குது. அப்ப தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான உட்கட்சி பிரச்சனை பெருசு பூதகமா வெடிக்கிறப்ப என்னன்னா கட்சி இன்னும் பலகீனமா தான் போகும். ஏறக்குறைய கட்சியை முடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியை தேர்தல் ஆணையம் 2 பேரும் போய் நிக்கிறப்ப பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அணி, பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அணி 2 பிளவாக பிளப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. இது எப்படி பாக்குறப்ப இது அப்பா பையனுக்குள்ள பிரச்சனையா இல்ல கட்சி கொள்கை ரீதியான பிரச்சனையாங்கிற பாக்குறப்ப அப்பா பையனுக்குள்ள பிரச்சனை தான். இப்ப எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்றது ஒரு ஈகோ பிரச்சனை. இப்ப வைகோக்கும் கலைஞருக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, அதுவும் ஒரு ஈகோ பிரச்சனை. இது இங்க நடக்கிறது பிரச்சனை என்ன அப்படின்னா அப்பா பையனுக்குள்ள பிரச்சனை. இங்க ஈகோ பிரச்சனையோ இல்ல கொள்கை மாறுபாடான பிரச்சனைகள்லாம் கிடையாது. அப்பா பையனுக்குள்ள ஒரு பிரச்சனை. கடந்த 2016 இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாடுலாம் வச்சிருக்காரு அன்புமணி ராமதாஸ். ஏன்னா 2016 அந்த மாற்றம் முன்னேற்றம்னு ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சாங்க. அப்ப இருந்து முழுவதுமாக கட்சியுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் சார்ந்த நிர்வாகிகள் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கட்சி ஆக்டிவா அவர்கிட்ட தான் இருக்கு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே 2 பிளவா பார்க்கணும். எப்படின்னா வன்னியர் சங்கம் இவர் பக்கம் இருக்கு. வன்னியர் சங்கம் ராமதாஸ் அவருடைய கண்ட்ரோல் இருக்கு, கட்சி இவருடைய கண்ட்ரோல் இருக்கு. வன்னியர் சங்கம் நடத்திய அந்த மகளிர் மாநாடு பாத்தீங்கன்னா இவரை கூட்டு போறாங்க. அங்க அன்புமணியுடைய போட்டோ கூட கிடையாது. ஆனா இந்த பக்கம் நடந்த பொதுக்குள்ள ஒரு போட்டோ வைக்கிறாரு, சேர் வைக்கிறாரு, சேருக்கு ஒரு டவல் எல்லாம் போட்டு வைக்கிறாரு. இந்த வேலையில் நடக்குது. எந்த வன்னியர் சங்கத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிச்சாரோ அந்த வன்னியர் சங்கத்தில் திருப்பி ஆரம்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இன்னைக்கு நிக்கிறாரு. இப்ப இந்த கட்சி 2ஆக பிளவுபட்டிருக்குங்கிறது இப்ப நமக்கு வெட்ட வெளிச்சமா அபிஷியலா தெரியுது. தேர்தல் ஆணையம் பேரை பயன்படுத்தக்கூடாது, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அணி, பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அணிங்கிற ஒரு பிளவு ஏற்பட்டிருக்குங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியாது. இப்போ இவ்வளோ பெரிய மோதல் வந்துருச்சு. இவர் சொல்ற எதையுமே அவர் கேட்க மாட்டேன்றார் அன்புமணி. இப்போ கட்சியிலிருந்து அவரை நீக்கிறதுக்கு இவரை எது தடுக்குது? கட்சியிலிருந்து நீக்கிடலாம். 2 பிளவா பிடிக்கல. நேற்று நடந்த பொதுக்குழுலேருந்து அவருக்கு நீக்கிறதுக்கான அதிகாரம் கொடுத்துருக்காங்க. நீக்கிறதுக்கான அதிகாரம் கொடுத்தாலுமே பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்களே. இப்ப தேர்தல் ஆணையத்தில் போய் என்ன பொதுக்குழு உறுப்பினர்கள் நேற்று தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு முக்கியமான பொதுக்குழு உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு ஒரு லெட்டரா கொடுக்குறப்ப இவர் நீக்குவதற்கான அதிகாரம் இருக்கு இல்லையா? இப்ப எல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் இப்ப நடக்கிற பிரச்சனை. இந்த கட்சி ஆரம்பிச்சதனுடைய நோக்கம் என்ன? இந்த கட்சி நகர்ந்து எங்க நிக்குது? நானோ என் குடும்பமோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்றத்துக்குள் கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு அதனாலே பிரச்சனையா இருக்கு. அன்புமணி அவர்களை வெளியே அமைச்சிட்டு தன்னுடைய மகனை பக்கத்தில் உட்கார வச்சுட்டாரு. குடும்ப அரசியல் வரக்கூடாது, குடும்ப அரசியல் எதிர்த்து அரசியல் பண்ண கட்சி இந்த குடும்பத்தினாலேயே இன்னைக்கு பிரச்சனைகள் நிற்கிறது. பாத்தீங்கன்னா சௌமியா வேட்பாளராக போடுறாங்க, இவரை ஒரு மகளை கொண்டு உள்ள வச்சிருக்காரு, பேரனை இளைஞரணி தலைவராக போறாரு. அந்த குடும்பத்தினாலேயே பிரச்சனை. கொள்கை ரீதியான பிரச்சனையோ மற்ற தலைவர்களுக்குள்ள பத்தி ஈகோலாம் கிடையாது.
குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை அது கட்சியில் வந்து நீங்க வெடிச்சு நிற்கிதுங்கிறதான் பார்க்க வேண்டியது. இப்போ சமாதானத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே சூழ்நிலை இருக்கு. அப்போ தேர்தல் நேரத்தில் வந்து ரெண்டு அணியாவே சந்திப்பாங்க. கண்டிப்பாக ரெண்டு அணியா சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சமாதானம் பண்ணுவதற்கான முயற்சிகள் பலரும் எடுத்தாங்க. ஏன் சில நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கூட எடுத்தாங்க. அவர் ஒரு பஞ்சாயத்து பண்ண பஞ்சாயத்துல யாருடைய பஞ்சாயத்துக்குமே இவங்க சமாதானம் ஆகாததுக்கு முன்னாடி இல்லை. இந்த பொதுக்குழு கூட்டுறதுக்கு முதனா வந்து ஒரே வீட்டில் இருக்கிறாங்க அப்பா பையனும். அவங்க இந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவியினுடைய பிறந்த நாளுக்கு தைலாபுரம் தோட்டத்துல நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு குடும்பத்தோட கலந்துக்கிறாங்க, ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. காலையில கிளம்பி இவர் ஒரு பொதுக்குழு நடத்தி பொதுக்குழுல ஒரு நீக்கம் பண்றாரு. அப்ப இது வந்து என்னன்னா அப்பா பையனுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை தான். இப்ப இந்த அவங்க அம்மா அங்க போறாங்க, இவர் இங்க வர்றாரு. இருந்தாலும் கூட வந்து கட்சி ரீதியாக எந்த பவர் இல்லை. இந்த இப்போ பொதுவாக இந்த அடிமட்டத்திலிருந்து மேல் வந்தவர்கள் கடைசி வரைக்கும் பவர் தன்னுடைய கையில் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா அது தன்னை மீறி போகுதுங்கிறது ராமதாஸ் நினைக்கிறார். தன்னை மீறி போகுது, தன்னை வீட்டில் உட்கார வச்சிருவாங்களோ, நமக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கு. இப்போ அதை பார்க்குறாரு. ரெண்டாவது இன்னொரு விஷயம், இந்த கட்சி கூட்டணிங்கிற ஒரு விஷயம். பாஜக கூட்டணியே ஒரு வேணும்னு நினைக்கிறது. பாஜக கூட்டணிங்கிறது தொடர்ந்து தோல்வியா இருக்கு. பாஜக அதிமுக கூட்டணி தோல்வியா இருக்கு. இப்போ இந்த உதாரணத்துக்கு அதிமுக பாமக கூட்டணியோடு 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க சந்திச்சுட்டாங்கன்னா குறைந்தபட்சம் பாமக ஒரு 3 தொகுதியா வந்துருக்கு. தருமபுரியில் ஜெயிச்சிருப்பாங்க, கடலூர்ல ஜெயிச்சிருக்கலாம், இன்னொரு தொகுதி கள்ளக்குறிச்சியில் ஜெயிச்சிருக்கலாம். இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் தான். அப்ப அங்க ஓட் பேங்க் சரியா இல்லை, ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு பாஜகவோட நம்ம கூட்டணி வேணாம்னு நினைக்கிறார். அவர் அரசியல்வாதியா அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். ஏன்னா 2016 இருந்து 2025 வரைக்கும் தொடர்ந்து தோல்வி. இப்போ சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை. இப்போ கட்சி பலகீனமாக போயிட்டு இருக்கு. ஒரு ஓடுற குதிரையில தான் நம்ம ஏறணும் அப்படின்னு அவர் ஒரு கால்குலேஷன் பண்றாரு. ஆனா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் என்டிஏல இருந்து வெளியே வர முடியாத ஒரு சிக்கல் இருக்காரு. அவர் மீது பல வழக்குகள் இருக்கு. வேற வழி இல்லாமல் இந்த கூட்டணி இருக்கு. அவரே சொல்றாரு, இந்த கூட்டணி வேணான்னு சொன்னேன், சௌமியாவும் அவர் வந்து என் காலில் வந்து அழுதாங்கன்ற மாதிரி அவரே சொல்றாரு. அப்ப இந்த கூட்டணி விஷயத்திலையும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்கு. அப்ப கட்சியும் ரெண்டாக பிளவுபட்டிருக்கு. ஏன்னா இவர் வந்து திமுக பாராட்டுறாரு, கலைஞரை வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்றாரு. முதல்வர்கிட்ட கூட கொஞ்சம் அணுக்கமாக தான் நடந்துக்கிறாரு. அவர் வந்து மிக கடுமையாக விமர்சிக்கிறார் திமுகவை. அப்போ இது வந்து அவர் அந்த அணிக்கு போகிற மாதிரி இவர் இந்த அணிக்கு வர்ற மாதிரி ஒரு திட்டமாக இருக்குமா? ஏறக்குறைய இல்லை ஒரு அந்த அன்புமணிக்கான நெருக்கடியை சமாளிக்க இப்படி ஒரு நாடகம் மாதிரி ஏதாவது நடத்துகிறாங்களா? நாடகமான கட்சி பலகீனமாக போதில்ல, அதை பார்க்கணும்ல. எல்லாரும் பலரும் சொல்கிறாங்க இந்த நாடகம் 2 பேர் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க. அவர் நாடகமான கட்சி பலகீனமாக போகுது. கட்சியை பலி கொடுத்துட்டு அவங்க எப்படி எதுக்கு நாடகம் ஆட போகிறாங்க? கட்சி பலகீனமாகிட்டே போகுது. இப்போ தொண்டர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வேணாம், வேற கட்சிக்கு போயிருவோங்கிற மனநிலைக்கு பல பேர் வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது கட்சியை காவு வாங்கிட்டு இவங்க எப்படி இது பண்ண முடியும்? அப்போ இது வந்து கூட்டணி ரீதியாகவே இவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்கு. இவர் இந்த கூட்டணிக்கு வேண்டாம், அவர் இந்த கூட்டணிக்கு வேணும்ன்றது. இப்போ 2 கூட்டணி தான் தமிழ்நாட்டில். மதசார்பற்ற ஒரு கூட்டணி, மதசார்புள்ள கூட்டணி வந்து 2 தான். இப்போ இந்த கூட்டணி அவர் ஆதரிச்சிட்டார். அப்போ அந்த கூட்டணி அவர் ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கார். இப்போ அதான் திமுக கூட்டணியில் நேரடியாக போறாரா, இல்லை அந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்க போறாரா, இல்லை வேற ஒரு கட்சியாக உருவாக்கி அந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறாருங்கிறதெல்லாம் வரக்கூடிய காலங்களாக தெரியும். ஏன்னா விசிகா ஒன்று உள்ள இருக்கிறதுனால இவர் உள்ளே போக முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அது ஒரு குழப்பமும் இருக்குது. ஆனால் இப்போ விசிகாவை மனசில் வச்சுக்கிட்டா என்னன்னு தெரியல. ஆனால் தொடர்ச்சியாக 2 பேருமே வந்து ரொம்ப இணக்கமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் வந்து திருமாவளவன் மேலே பாசமுலை பொழியிறது, திருமாவளவன் வந்து அவரை ரொம்ப மரியாதையை பேசுறது, அந்த காட்சிகள்லாம் கொஞ்ச நாள் ஓடிச்சு இல்லையா? அது ஒரு வேளை வந்து இந்த கூட்டணிக்கு வந்தால் கொஞ்சம் அந்த எதிர்ப்பு வந்து குறைவாக இருக்கணுன்றதுக்காக வந்து ராமதாஸ் அப்படி பேசியிருப்பாரா? இல்லை, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ் குடி தாங்கின்னு அவர் தானே பட்டமே கொடுத்தாரு. ஆமாம், பட்டமே கொடுத்தாரு. 2 பேரும் இணக்கமாக இருந்தார். இவர் உண்ணாவிரதம் இருக்கிறப்ப அவர் தான் போய் முடிச்சே வச்சார். இவர் தான் இதெல்லாம் செக் பண்ணி டெத்தஸ்கோப்லாம் செக் பண்ணி நான் சாகுமுறை உண்ணாவிரதம் இவர் தான் வந்து உண்ணாவிரத்தை விடுங்க, நான் தம்பி அண்ணன் சொல்ற கேளு அப்படின்னு உண்ணாவிரத்தை இருந்த கதைகள்லாம் பழைய கதைகள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் பண்றப்ப அவர் இணைந்து போகக்கூடிய ஒரு கட்டாயத்தை வந்திருக்காங்க. ஆனால் விசிகாவை பொறுத்த வரைக்கும் பாஜக பாமகவோடு நேரடியாக கூட்டணி இல்லை, கூட்டணி உள்ள கட்சியோட கூட்டணி இல்லை. 2வது ஒரு விஷயம், பாஜகவிலிருந்து வருகிறவர்கள கூட சேர்த்துக்கிற மாட்டோம். விசிகாவை பொறுத்த வரைக்கும் இந்த அவங்களுக்கு பிரச்சனை அன்புமணி தான். ஏன்னா இந்த இணக்கமாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி விசிகா அவங்க 2 பேரும் பிரிச்சதே வந்து அன்புமணி தான் அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்கு. இப்போ அன்புமணி விலகி போயிட்டாரு. இவர் கூட வந்து சேரதில் எதுவும் பிரச்சனை இருக்காது. இல்ல, திமுக கூட்டணிக்கு பாமகவிலிருந்து ஒரு அணியாக வந்து செயல்படுவதற்கான தேவை இல்லை. ஆல்ரெடி அங்க ஓவர்ஃப்ளோ உள்ள வந்து ஒரு 10 சீட் கேட்டாருன்னா கொடுக்கறதுக்கு அங்க வந்து இடம் கிடையாது. ஏகப்பட்ட கட்சி இருக்கு. இப்போ 1 சீட் 2 சீட் கேட்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் கூட அங்க கூட்டணியில நிக்கிறாங்க. அவங்களும் சீட் கொடுத்தாகணும். விசிக்கு அதிக சீட் கேட்குது, காங்கிரஸ் அதிக சீட் கேட்கும், கம்யூனிஸ்ட் அதிக சீட் கேட்கும். இந்த சீட் ஷேரிங்ல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு.
இன்னொரு கட்சி ஒரு கூட்டம் உள்ள வர்றப்ப எவ்வளவு சீட் தான் கொடுக்க முடியும்? அப்போ அது உங்களுக்கு பெருசா தேவையில்லை. ஆனா அதை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் ராமதாஸுக்கும் வந்து வேற வழியே இல்லை இல்லையா? அந்த பக்கம் போக முடியாது, அதிமுக கூட போக முடியாது. இங்க தான் வந்தாலும் இங்க தான் அவர் வந்து இணக்கம் காட்டுறாரு, இங்க வரணும்னு தான். இப்போ அவர் கூட 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அருளும் ஜே.கே. மணி இருக்கு. அந்த 2 பேருக்கு வேணா திமுக சார்பில் ஏதாவது ஒரு கூட்டணி மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறதும் தெரியல. ஏன்னா திமுகவுக்கு தேவை இல்லை இப்போதைக்கு. ஏன்னா வந்து ஓவர்ஃபுல்லா இருக்கு, ஃபுல்லா இப்ப தேமுதிக வர வெயிட்டிங்ல இருக்கு. அவங்களும் உள்ள வந்தாலும் அவங்க எத்தனை சீட் கேட்க போறாங்கன்னு தெரியல. இது ஒரு அப்படி பாத்தீங்கன்னா திமுக ஒரு 150 கூட நிக்க முடியாது, 150 மேல கூட தாண்டறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் வந்து வரக்கூடிய காலங்களில் தான் முடிவு பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் தனியாக ஒரு அமைப்பாக உருவாகி ஆதரவு கொடுப்பாருன்றதான் எனக்கு தோணுது. வேற இப்போ இந்த விஜய் பக்கம் அப்படியெல்லாம் போற மாதிரி ஏதாவது வாய்ப்பு? ராமதாஸ் மாதிரியான ஒரு மூத்த அரசியல்வாதி இப்படி விஜய் முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு விஜய் கொண்டு போடுங்கன்னு போய் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுவாரா? ஓபிஎஸும் செய்ய முடியாது, அன்புமணியும் செய்ய முடியாது, ராமதாஸும் செய்ய முடியாது. ஏன்னா அப்படி ஒரு தியரி வந்து கிரியேட் பண்றாங்க. ஓபிஎஸ், ராமதாஸ் இவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு போய் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. தேசிய ஜனநாயக கூட்டணியில 2வது ஒரு பெரிய பார்ட்டியாக பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. அவர் அந்த சித்தாந்தத்தை முழுவதுமாக உள்வாங்கி அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது விஜயை நோக்கி அவர் போறதுக்கான வாய்ப்பே இல்லை. விஜயின் கூட சேருவதற்கு ஓபிஎஸ் மட்டும் தான் பெண்டிங் இருக்காரு. ஓபிஎஸ் தரப்புலையுமே என்ன சொல்றாங்கன்னா, இப்போ டிசம்பர் வரைக்கும் நாங்கள் எந்த முடிவு எடுக்க மாட்டோம், நாங்க வந்து திமுக கூட்டணிக்கு போக மாட்டோம், அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டோம், நாங்க ஒரு தனியாக அதிமுகவை இன்னொரு அணியாக நாங்கள் செயல்பட போறோம். அவங்க என்ன, அவங்களுடைய நோக்கமே என்னன்னா அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்துறது தான் அவங்க நோக்கம். அப்ப நீங்க நேரடியாக திமுகவுக்கு அவங்க போயிட்டாங்கன்னா, திமுகவுக்கு போயிட்டாங்க விரோதியுடைய கூட்டணி அப்படின்னு ஒரு முத்திரையை குத்தி அவங்க ஒட்டுமொத்தமாக கழிச்சிடலாம் அப்படின்னு எடப்பாடி ஒரு பிளான் பண்ணுவார். அதான் நடக்கவும் செய்யும். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம அதிமுகவுக்கு வேண்டாம், திமுகவுக்கு வேண்டாம், அம்மாவினுடைய கட்சி, அம்மாவின் ஆட்சியை நாங்கள் திருப்பி கொண்டு வர போறோம் அப்படின்னு நம்ம ஒரு அணியா ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ எடப்பாடி கூட முரண்பட்ட ஆட்கள் மட்டும் வருவாங்க, நம்ம ஒரு இன்னொரு அதிமுக இன்னொரு அணியாகவே நம்ம வந்து தேர்தலை கண்டஸ்ட் பண்ணுவோங்கிறதா அவங்க பிளான். அப்ப இந்த 4 அணியா நிக்குமா? இந்த 4 சின்ன சின்ன அணியால கூட இன்னொரு அணியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 2 அணி தான், திமுக கூட்டணி, இன்னொன்னு அதிமுக கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணி, மதசார்புள்ள கூட்டணி 2 தான். 2ல யார் வேணும் யார் வேணாங்கிறது தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அப்படிதான் வாக்களிப்பாங்க. இந்த தொங்கு சட்டமன்றம் யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போனதுங்கிறதெல்லாம் இது வரைக்கும் வரலாறு கிடையாது. கூட்டணி ஆட்சிங்கிறது மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இது வரைக்கும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லி தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கரையறதே கிடையாது. திமுகவை 1980 மிகப்பெரிய ஒரு தோல்வி இருந்துச்சு. கூட்டணி 50-50 போட்டாங்க, அது ஒரு பெரிய தோல்வி இருந்துச்சு. அதனால வந்து கூட்டணி ஆட்சியோ இந்த தொங்கு சட்டமன்றமோ யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்காதுலாம் தமிழ்நாட்டில் நடக்காது. ஒன்றும் திமுக கூட்டணி, ஒன்று அதிமுக கூட்டணி, யார் வரணும் யார் வரக்கூடாது, இதுதான் தெளிவாக இருப்பாங்க. மற்ற கட்சியில வாக்குகளை பிரிப்பாங்க, அவ்வளோ ஈஸியாக நம்ம அவங்களையும் எடை போட்டக்கூடாது. அண்டர்ஸ்ட் பண்ணி ராமதாஸ் நிற்கிறாருன்னா பாமக ஓட்டை பிரிப்பார், விஜய் இருக்கிறாருன்னா ஒரு 10% புதிய வாக்காளர் ஓட்டை பிரிப்பார். அங்கங்க ஓட்டுகளை பிரிப்பாங்க. ஆனா அந்த வெற்றி வாய்ப்புகளை தீர்மானிக்கக்கூடிய கட்சி 2 கட்சி தான். ரொம்ப நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.